ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மதிய மற்றும் மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 18ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 ஸ்ரீசக்தி 420வது ட்ரால இன்றைக்கி ரிசல்ட் என்ன, அதுக்கு நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருக்கோம், வெற்றி வாய்ப்பு வந்ததா, வெற்றி வாய்ப்பு வரலையா, விட்ட வெற்றியை பிடிச்சோமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு நாளைக்கு ஒரு மாசான கெஸ்ஸிங்காக எப்படி நாளைக்கு கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம், வெற்றி வாய்ப்பு எதுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் நண்பர்களே. ரிசல்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 56-37. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, பி போர்டில் 3, சி போர்டில் 7, ஆல் போர்டில் நம்மளுக்கு 8-7-4 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஆல் போர்டை பார்த்துடலாம். 56-37 நம்ம கொடுத்ததில் 8-7-4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில். அதில் 8-7 அப்படிங்கிறது 7-4 ஆல் போர்டில் ஒரு வின்னிங்காக கிடச்சிருக்கு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, நம்ம ஏ போர்டில் 6 அல்லது 4 கொடுத்துருந்தோம். அதில் 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 5 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதில் 3. அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டில் பார்த்திங்கன்னா 7 அல்லது 1 கொடுத்துருந்தோம். ஏசியில் 67 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஏசி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களிடம் சேர்ந்திருக்கும். நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் எல்லாமே ஒரு வெற்றியோட உங்களை தினசரி அடையும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமே இல்லை. ஒரு சில கணிப்புகளில் வேணால் கொஞ்சம் மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி நம்ம கணிக்கிற கணிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியை தான் கொடுத்துருக்கு. அந்த வெற்றி மென்மேலும் தொடரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தோட நான் நாளைக்கும் எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதை நம்ம பார்த்துடலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் 67 நண்பர்களே. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஏபியில் நம்ம 63 ரிசல்ட்டுக்கு நான் 68-45 கொடுத்துருந்தோம், 54 கொடுத்துருந்தோம், 33 கொடுத்துருந்தோம். பி போர்ட்லேயும் நம்ம கொடுத்த 3 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 637 ஃபுல்லாகவே இருக்குது. 6ம் 7ம் ஏசியில் நம்ம கொடுத்துருக்கோம். பி போர்டில் 3 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த இந்த ஏபிஎஸ்சிபிஸில் இருக்குது. சரிங்களா, நம்ம ஏபியில் 33ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே ரிசல்ட் 63. ஆனாலும் பி போர்டில் நம்ம கொடுத்த கணிப்புங்கிறது இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் கலந்து ஒரு 637 ட்ரை பண்ணியிருந்தால் கூட கண்டிப்பாக 3 போர்டும் உங்களுக்கு உட்காந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4 டிஜிட்டில் 5ம் நம்ம கணிப்பில் இருக்குது. ஏபியை பொறுத்த வரைக்கும் 33, 57, 77, 54 அப்படிங்கிறது. ஆனால் நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டில் 6, பி போர்டில் 3 இருக்குது. 637ங்கிறது டேரெக்டாகவே இருக்குது நண்பர்களே. ஏசியை பொறுத்த வரைக்கும் 37க்கு நான் 38 அப்படின்னு தனி சிங்கிள் செட்டாக கொடுக்க போது 37க்கு நான் 66 அப்படி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 67 நம்ம இங்கே டேரெக்டாக கொடுத்துருவோம். ஒரு வேளை ஒரு மாற்றமாக 66 வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிசியை பொறுத்த வரைக்கும் 37 டேரெக்டாக கொடுத்துருக்கோம். 37 நம்ம கொடுத்த கணிப்பில் ஏசி 67, பிசி 37 அப்படிங்கும்போது 637 ஃபுல் போர்டு வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் என்ன, இந்த ஏபிசி பாக்ஸ்லேயும் 4 டிஜிட் பாக்ஸ்லேயும் சரி நம்ம நான் 437 கொடுத்துருந்தேன். அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 646 கொடுத்துருக்கேன். கணிப்பில் பார்த்தீங்கன்னா 37 ரிப்பீட்டடாகவே நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். முக்கியமான நம்பர் 37 நம்ம கணிப்பில் தான் எடுத்திருக்கோம். 337, 437, 646ங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இந்த பாருங்க 637 ஃபுல் போர்டும் நமக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கணிப்பில் 5 அப்படிங்கிறது முக்கியத்துவமாக நம்பராக இருந்துச்சு. 5ம் 56-37 நம்ம இங்கே டேரெக்டாக இது 56-37 கொடுக்குறனாலும் அந்த வெற்றிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அந்த டேரெக்டான நம்பர் 56-37 கொடுக்கல. நான் கலந்து 54-38, 77-86, 93-78 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே 37 டேரெக்டாக கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த கணிப்பு படி ஸ்ரீசக்தி 420ல் 656-37 அப்படிங்கிறது டைரெக்டாக இல்லைனாலும் அந்த இடத்துல இருக்குது. டைரெக்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் 67, பிசியில் 37 இருக்குது. சரிங்களா, வெற்றி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றி மென்மேலும் தொடரணும். அதனால் நம்மளோட சேனலுக்கு வீடியோஸில் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது, அந்த உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம சொல்கிற கணிப்புகள் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸ்ரீசக்தி 420 இன்றைக்கி சூப்பரான ஒரு வின்னிங்கை கொடுத்துருக்கோம். இந்த வெற்றி நாளையும் தினசரியும் தொடரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது.
கண்டிப்பாக அந்த வெற்றி தொடரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் நண்பர்களே. நம்மளோட சேனலில் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்க் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் கேரளா லாட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து புதுசாக நம்ம இன்றைக்கி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் உங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த லிங்க் வந்து நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளுடைய வீடியோஸ் அதுலேயும் வரும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் நான் ரெண்டுலேயும் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸ்ரீசக்தி 420 வெற்றியை தொடர்ந்து நாளைக்கும் கண்டிப்பாக அடுத்த வெற்றியை நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படிங்கிறது நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் நண்பர்களே. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். 19ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 50-50 99வது ட்ராவில் எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 56-37. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு வந்து 9 அல்லது 5. சரிங்களா, இதில் ஒரு முக்கியமான நம்பராக நான் இந்த கணிப்பு எப்படி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி தான் 5 மாத கணிப்பில் வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணும்போது எந்த நம்பர் வந்து பவர் நம்பரில் கணித்தால் எந்த நம்பர் திரும்ப திரும்ப வருது முக்கியமான நம்பராக ஏ போர்ட்லேயும் சரி பி போர்ட்லேயும் சரி சி போர்ட்லேயும் சரி. இந்த 6க்குன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நம்பராக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன். போன மாதத்தில் 5க்கு 8 ஒரு உதாரணத்துக்கு 5க்கு 8 அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எப்படி உங்களுக்கு வந்து கணிப்பு ஸ்ரீசக்திக்கு 50-50 14ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு 8 அப்படின்னா அப்போ 6க்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 9 அப்படிங்கிற மாதிரி பவர் நம்பரில் வருது. இதே மாதிரி இந்த 5 மாதத்துலேயும் ரிப்பீட்டடாக நம்பரில் வந்து ஏ போர்டில் முக்கியமாக வந்து உட்கார நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அப்படி இல்லைன்னா இரண்டாவது பட்சமாக வந்து 5 இருக்குது அப்படிங்கிற மாதிரி பி போர்ட்லேயும் சரி சி போர்ட்லேயும் சரி தெளிவாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு தேதி வந்து 18 போன மாதம் நம்ம நார்மலாக நம்ம கெஸிங் எடுக்கிறது தான். அதில் போன மாதமும் எப்படி கணிப்புகள் இருக்குது அந்த போன மாத கணிப்பில் வந்து ஒரு உதாரணத்துக்கு 5க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இது 5வது மாதம். அதுக்கு போன மாதம்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 8 அப்படிங்கிறது இருக்குது, 5க்கு 9 அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது இதில் எல்லாத்துலேயுமே முக்கியமான நம்பராக திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற நம்பர் என்ன அப்படிங்கிறத ஒரு 5 மாதத்தில் கணிப்பில் எடுத்ததில் ஒரு முக்கியமான நம்பராக ஏபிசி சிங்கிள் செட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டு ஏ போர்டில் 6க்கு வந்து 9 அல்லது 5. அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 3க்கு வந்து 2 அல்லது 6. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 7க்கு ஒரு வேளை 8 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி கணிப்பு வந்திருக்கு. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 9, 6. இது உங்கள் கணிப்பில் நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஏசிபிசி பார்த்துடலாம். ஒரு சில நம்ம நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, ஏன் ஏபிஏசிபிசியை மட்டும் நீங்கள் தனியாக கொடுக்குறீங்க, அதுக்கு முழு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த 637 637ங்கிறது ஒரு மாதத்துக்கும் போர்டு வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் ஏ போர்டில் ஒரு முக்கியமான நம்பராக வந்து இந்த 6க்கு பவரில் வரும்போது 5க்கு 8 அப்படின்னு பவரில் வந்தால் அப்போ 6க்கு என்ன வரும், அப்போ 4க்கு 7ன்னு வந்தால் 6க்கு என்ன வரும், 3க்கு 6ன்னு வந்தால் 6க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக திரும்ப வர நம்பர் தான் ஒரு முக்கியமான நம்பராக நம்ம இங்கே இந்த சிங்கிள் செட்டில் கொடுக்குறோம். ஆனாலும் இந்த சிங்கிள் செட்டில் ஒரு சில நாள் நம்மளுக்கு வந்து ஒரு சில நம்பர் மாறி வருது. இருந்தாலுமே முக்கியமான நம்பராக நம்மளுக்கு என்ன கரண்ட்டில் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இந்த 5 மாதத்துக்குரிய ரிசல்ட் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அதை வச்சு நம்ம எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எப்படி போர்டில் உட்காரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். இதுக்கு இரண்டாவது பட்சமாக நான் ஏபிஏசிபிசி ஏன் இப்படி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, இந்த 63 அப்படின்னு சிங்கிள் செட்டாக 63ன்னு இந்த மந்த்லி இந்த இயர்லி ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த இயர்லி ரிசல்ட்டில் வந்து நம்மளுக்கு எத்தனை வருஷத்தில் இந்த 2004லேருந்து 2012 வரைக்கும் இருக்கிற சார்ட்டில் இந்த 63 அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் செட்டாக இறங்கின நம்பருக்கு என்ன நம்பர் வந்திருக்கு. அதாவது முக்கியமான நம்பரை ரெண்டு சைடாக நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் சொல்கிறேன். 63 அப்படிங்கிறது 637 இந்த 5 மாதத்தில் ரிப்பீட்டடான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். அது மெயினான பாக்ஸில் இங்கே கொடுத்துருக்கோம். ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கொடுத்துட்றோம். இதுக்கு அடுத்தபடியாக சரி இதை நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்து தனியாக கொடுத்துருவோம். ஏபிஏசிபிசி பொறுத்த வரைக்கும் இந்த 63க்குன்னு செட்டாக வந்தால் இந்த ஒரு 10 வருஷத்தில் 63ன்னு வந்தால் எப்படி வந்து 63க்கு நம்பர் இறங்கியிருக்கு, அந்த 63க்கு இறங்கின நம்பரு பவர் நம்பரில் இருக்கா, இல்லை கூட்டல் கழித்தலில் இருக்கா, இல்லை
வந்து 2 போர்டுமே வந்து பவர் நம்பரில் வருதா, இல்லை ஒரு போர்டு கூட்டல் கழித்தலில் ஒரு போர்டு பவர் நம்பரில் வருதா அப்படிங்கிறத ஃபுல்லாக தரவாக இந்த நம்மளுக்கு சொன்ன மாதிரி 2012லேருந்து 2024 வரைக்கும் இருக்கிற சார்ட்டை ஒரு ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஃபுல்லாகவே பார்த்துட்டு அதில் இருக்கிற நம்பரை வந்து நம்ம இந்த மாதத்தோட மேட்ச் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நான் தெளிவாக இதுதான் விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்கிறேன். சொல்லணும், சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. 63க்கு ஒரு செட்டாக வந்தால் ஏபியில் 63 முக்கியமான நம்பராக ஏபியில் 63ன்னு வந்தால் அந்த 63க்கு எப்படி வந்து போர்டில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நம்பர்ஸ் இங்கே எடுத்துருக்கேன். 50, 01, 92, 97. ஓகேங்களா? அடுத்தது ஏசியை பொறுத்த வரைக்கும் 67. ஏசியில் 67னா இது ஒரு வேளை 76ஆகவும் இருக்கலாம். அப்படிங்கும்போது அப்போ 6க்கு என்ன 7க்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கணிப்பு எடுத்ததில் ஏசியில் 58, 06, 90, 00, 6க்கு 0, 7க்கு 0, இல்லை 6க்கு 9, 7க்கு 0, இல்லை 6க்கு 0, 7க்கு 6, இல்லை 6க்கு 5, 7க்கு 8 அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட்டாக அந்த ரிசல்ட்டையும் ப்ளஸ் இந்த 5 மாதத்துலேயும் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் கிடச்சிச்சு. அடுத்து பிசி 37 சிங்கிள் செட்டாக இந்த 10 வருஷத்தில் எங்கே இறங்கியிருக்கு, அந்த 10 வருஷத்தில் இறங்கி இருந்துச்சுன்னா அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தான் இங்கே பிசியில் 96, 68, 66, 78ன்னு எடுத்தாச்சு. சரிங்களா? இதனால தான் நீங்கள் பிசி சிங்கிள் செட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இது நான் வந்து செகண்ட் ஆப்ஷனாக இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து நம்மளுக்கு மெயினாக இந்த வருஷத்தில், ஏன்னா ஒரு வருஷத்துக்கும் போர்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலுமே ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்ரீசக்திக்கு 50-50, வின்வினுக்கு ஸ்ரீசக்தி, காருண்யாவுக்கு அக்ஷயா, காருண்யா ப்ளஸுக்கு நிர்மல் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க அந்த நம்பரை ரொட்டீனாக கொண்டு வரதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒரு முக்கியமான நம்பரை ஏபிசியில் நம்ம சிங்கிள் செட்டாக இந்த நம்பர் கொடுத்துட்றோம். ஆல் போர்டில் எது நம்பர் ரொம்ப ரிப்பீட்டடான நம்பராக இருக்குது, இப்போ 2 போர்டில் டபுள் நம்பர்ஸாக இங்கே வந்துருக்கு. 9 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நம்பரை ஏ போர்டில் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தபட்சமாக 6 அப்படிங்கும்போது ஒருவேளை 7க்கு 6 வரலாம், 3க்கு 6 வரலாம். அப்படிங்கும்போது கணிப்புகள் எல்லாத்தையும் எடுக்கும்போது எந்த நம்பரில் முக்கியமான நம்பராக ரிப்பீட் ஆகுதோ அதை ஆல் போர்டில் கொடுத்துட்றோம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா அடித்து விட்றதில்ல. இதில் எல்லாத்தையும் 4 போர்ட்லேயும் சரி, இல்லை 3 போர்ட்லையும் சரி, நம்ம கணிப்பில் எடுக்கும்போது எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது, ஒரு வேளை வந்து 3 போர்ட்லேயுமே 9 அப்படிங்கிறது வரும்போது அப்போ ஒரு போர்டில் ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பாக 9 அப்படிங்கிறது வரது வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் ஆல் போர்டில் 2, 9, 6ங்கிறது நம்ம எடுத்துருக்கோம். இது இப்படி தான் நம்மளே நம்ம கணிப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். அதை விட்டு நம்ம கால்குலேஷன் மெத்தடு கால்குலேட்டர் போட்டு நோண்டி அது வந்து பேட்டரி வீங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிறதில்ல. மனித மூளையை பயன்படுத்தி நம்ம யோசிச்சு நம்ம கெஸிங் எடுத்துடுறோம். முடிஞ்சு போச்சு வேலை. அப்படிங்களா? ஏபிஎஸ்சி சிங்கிளாக கொடுத்தாச்சு. சரி, இதுக்கு அடுத்தபட்சமாக ஏபிசி பாக்ஸில் இந்த நம்பர் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாக்ஸில் போடாமல் 637 அப்படின்னு வரும்போது இதில் எப்படி வந்து நம்மளுக்கு கெஸிங்கில் இந்த இடத்துல உட்காருது, அது டபுள் நம்பரில் பவர் நம்பரில் உட்காருதா கூட்டல் கழித்தலில் உட்காருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஒரு குறைந்தபட்சமாக இந்த கெஸ்ஸிங்க்குன்னு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி தான் இந்த நம்ம கெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஏனென்றால் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன மாதிரி தினசரி வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கணும். அதுக்குரிய உழைப்பு கண்டிப்பாக என்னிடம் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் கெஸ்ஸிங் எடுக்கிறோம், எப்படியெல்லாம் இந்த போர்டு இங்கே வருது அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வெற்றி அப்படிங்கிறது நாளைக்கும் தொடரும், தினசரியும் வேணும். அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு முழு முயற்சி கண்டிப்பாக என்னிடம் உண்டு. ஏபிசி பாக்ஸை பொறுத்தவரைக்கும் 960, 921, 122, 984, 522 உங்கள் கணிப்புகள் இது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா நம்ம பவர் நம்பரையும் நம்ம காமிக்கிறோம். நீங்கள் வந்த நம்பரை வச்சு இந்த 5 மாதத்தில் கணிப்புகள் கெஸ் பண்ணி நீங்களாக ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி கெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த நம்பர் உங்கள் போர்டில் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. சரிங்களா? அடுத்தது 4 டிஜிட்டு 98, 90, 85, 78, 20, 66, 99, 28, 89, 26 அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் ஒரு பாக்ஸ் நம்பராக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கணிப்புகளில் எல்லாத்தையுமே நான் நேற்று சொன்ன மாதிரி நண்பர்களே நம்ம வந்து பாக்ஸில் போடலைனாலும் நம்ம அந்த 10 வருஷ ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கையில் எந்தெந்த மாதிரிலாம் கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும். எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். சுருக்கமாக வந்து நம்ம இப்படி கூட சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடலாம் நண்பர்களே. ஒன்று சிம்பிளாக ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். சரி, இந்த மாதத்தில் ஸ்ரீசக்தி 50-50 எத்தனை தடவை இறங்கியிருக்கு? 2 தடவை இறங்கியிருக்கு. இதுக்கு என்ன ரிசல்ட்டு? 9க்கு 2 பவர், 6க்கு 1 பவர், 6க்கு 3 பவர், 5க்கு 8 பவர் அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரால் என்ன வந்திருக்குது? 2க்கு 6, 2க்கு 5, 7க்கு 7, 4க்கு 4. பிசி 2 போர்டுமே அப்படியே இறங்கி ஒரு நம்பர் மட்டும் தான் மாறி இருக்குது. அப்படிங்கும்போது திரும்பி இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மாதத்தில் வந்து ஒரு தடவை இப்படி பிசி டபுள் நம்பர்ஸ் இறங்குனா
அதுக்கு அடுத்த தடவையாக பவர் நம்பர் அப்படிங்கிற பேட்டர்னில் திரும்பி இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதுக்கு அடுத்த ட்ராவாக 25ஆம் தேதி ஸ்ரீசக்தி 421க்கு வர்ற நம்பர் 50-50 100க்கு வந்து ஒருவேளை ஏசியோ பிசியோ இந்த மாதிரி அப்படியே ஜிக்ஸாக்காக மாறி வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த ரிசல்ட்லேயே பார்க்கலாம். சரிங்களா? இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 74க்கு 74 இறங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5க்கு 5 இறங்கியிருக்குது, 4க்கு 4 இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்தது 5 9 5 0. நீங்கள் இப்படியும் ஒரு சில நண்பர்கள், நான் தப்பாக சொல்லவில்லை, ஒரு சில நம்பர்கள் 0 0 1க்கு அப்புறம் இங்கே என்ன 2ஆ, இல்லை 6 5 2க்கு அப்புறம் இங்கே என்ன 1ஆ, இல்லை 8 4 1க்கு அப்புறம் இங்கே என்ன 3ஆ அப்படின்னு கணிப்பு வச்சாலும் அது எந்த அளவுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது கேள்விக்குரியதான். ஏனென்றால் இந்த மாதம் ரிசல்ட்டை மட்டும் நம்ம கணிச்சு எடுத்திங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக போர்டில் உட்காராது. ஒரு 5 மாத கணிப்பாக எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எப்படி வந்து போர்டில் அவன் கொடுத்துருக்கான், எந்தெந்த போர்டெலாம் கூட்டல் கழித்தலாக வச்சுருக்கான் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிப்பாக பார்த்தீங்கன்னா 7, அதாவது பி போர்டில் 3க்கு ஒரு நம்பர் -2ஆக வரலாம். அப்படி இல்லை 7க்கு +1 8ஆக வரலாம். இல்லை 6க்கு -1 5ஆக வரலாம். இது நம்ம சும்மா இப்படி கணிப்பில் எடுக்கல. அந்த 5 மாத ரிசல்ட்லையும் இது இப்படி தான் வருது. ஒரு சில போர்டில் பார்த்தீங்கன்னா 3க்கு 4 2க்கு 3 அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லப்போனால் போன மாதம் ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கணிப்புகள்ங்கிறது இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4க்கு 5 ஏ போர்டில் எங்கள் ஸ்ரீசக்திக்கு 50-50 7ஆம் தேதி 5வது மாதம் 4க்கு 5 7க்கு 7. அதே மாதிரி இந்த மாதம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா மாதத்துக்கு கொஞ்சம் வித்தியாசத்துக்கு அதாவது போர்டில் மாற்றம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் இந்த தகவல்கள் சொல்லணும். 528க்கு இந்த இடத்துல பாருங்கள் 5க்கு 8 2க்கு 2 8க்கு 2. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீசக்தி 21ஆம் தேதி 319க்கு 3க்கு 2 1க்கு 4 9க்கு 2. ஒரே ஒரு போர்டு வந்து கூட்டல் கழுத்தலாக வச்சு 2 போர்டு பவர் நம்பர் அடித்து தூக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக 28ஆம் தேதி ஸ்ரீசக்தி 255க்கு 2க்கு 9 5க்கு 8 5க்கு 7. அப்படின்னா இதில் பவர் நம்பர் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடியும் பவர் நம்பர் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடியும் பவர் நம்பர் வந்திருக்கு. ஆனால் ஒரு போர்டில் கூட்டல் கழித்தல். இந்த இடத்துல 2க்கு 2 இறங்குனது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா 3க்கு 2, அதாவது 3 -1 பி போர்டில் இருந்தால் ஏ போர்டில் வந்தால் சி போர்டில் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மாறி தான் வருது. இதையும் நான் கண்டிப்பாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் எடுக்கலன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக எடுத்திருக்கேன். அதனால் இவ்வளோ முயற்சிகளும் கண்டிப்பாக ஒரு முழு வெற்றியை நாளைக்கு வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்மளோட கெஸ்ஸிங்கை நீங்கள் எடுத்து கொடுங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நாளைக்கும் மென்மேலும் வெற்றி கண்டிப்பாக அடைவோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 50-50 99 19ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 முழுமையான வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான வெற்றியோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன் நண்பர்களே. நம்மளோட ஃபேஸ்புக் சேனலும் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய லிங்க்கையும் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் மறக்காமல் அதிலையும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 50-50 99 எங்கேயும் மிஸ் ஆகாது. எப்படி இருந்தாலும் போர்டில் வந்து உட்காரும். அப்பேற்பட்ட கணிப்பு நம்ம எடுத்திருக்கோம். வார்த்தை அப்படிங்கிறது இல்லை, சொல்லல்ல செயல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பழமொழியோட திருப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், அன்பான மாலை வணக்கங்கள்.